வணக்கம். நான் சித்தமருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று பற்களை பலமாக்கும் மூலிகை பற்பொடிகள் நன்மைகளை பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பற்கள் இப்பொழுதெல்லாம் எல்லாருக்கும் பலமிழந்து காணப்படுகின்றது. ஊட்டச்சத்து குறைவு, மேலும் கெமிக்கல் கலந்த அந்த பேஸ்ட்டுகள் அதிக அளவு கெமிக்கல் பொருட்கள்லாம் கலப்பதால் இந்த பற்கள் எனாமெல்லாம் தேய்ந்து சீக்கிரத்தில் வலுவிழந்து விடுகின்றது. இந்த மூலிகை பற்பொடிகளை பயன்படுத்தும் பொழுது ஆடும் பல் அசையாமல் நல்லா உறுதித்தன்மையோடு இருக்கும். அந்த பற்களுக்கு பயன்படும் மூலிகைகள், இந்த வலிமை கொடுக்கும் மூலிகை அப்படின்னு பார்த்தா கடுக்காய். இது நல்லா பற்களை ஈர்களெல்லாம் வலிமையாக்கும். பற்களை நல்ல உறுதித்தன்மையோடு ஈர்கள் பிடித்து தாங்குவதற்கு ஒரு நன்மை புரிகிறது. அதுபோல் கருவேலம், பட்டை, ஆலம்பட்டை, கிராம்பு, இது போன்ற வேப்பம்பட்டை இவைகள்லாம் பற்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை தருகின்றது. இந்த மூலிகை பற்பொடிகள் தேவைப்படுவோர் அதாவது என் தொலைபேசி எண்ணில் ஆலோசனைக்கு அழைத்து அதன் பிறகு பயன்படுத்த பற்கள் பலமாக இருக்கும். அதாவது பற்கள் நோயுற்ற காலத்தில் இந்த மூலிகை பற்பொடி நல்ல ஒரு நன்மை தருகின்றது. அதாவது ஈர் வீக்கம், வலி, சொத்தை பற்கள், பல் ஆடும் பல், அதுபோல் வாய் வாடை, வாய்ப்புண்கள், பற்கள் எனாமல் தேய்தல், பற்கள் மெலிதாதல், உறுதித்தன்மை குறைதல், இவற்றுக்கெல்லாம் மூலிகை பற்பொடி ஒரு சிறந்த தீர்வை தருகின்றது. இந்த பற்பொடியில் என்னென்ன செய்கிறது அப்படின்னா கிராம்பு, லவங்கப்பட்டை, வேலம்பட்டை, கருவேலம்பட்டை, வேப்பம்பட்டை, புதினா, அதுபோல் நல்ல நறுமணமிக்க கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவையெல்லாம் பற்களுக்கு நல்ல உறுதித்தன்மை கொடுக்கின்றது. இந்த மூலிகை சரக்குகளையும் சேர்த்து பற்பொடி செய்யும் பொழுது அவை பற்களுக்கு ஒரு நல்ல பலத்தை தருகின்றது. இதனை வாரம் 2-3 முறை பயன்படுத்தி நன்மை பெறலாம். இந்த பல்பொடியை பல்லில் மட்டும் தேய்க்காமல் நம்ம ஈரலையும் பலம் கொண்டு நல்லா மசாஜ் செய்யும்போது பற்கள் நன்றாக உறுதித்தன்மையோடு இருக்கும். இவ்வாறு மூலிகை சார்ந்த பற்பொடியை பயன்படுத்தி நன்மை பெறலாம். மேலும் உப்பு கலந்து வாய் கொப்பளிக்கும் பொழுது பற்கள் நல்ல ஒரு தூய்மை பெறுகின்றது. பற்பொடியில் உப்பு கலந்து அதையும் பயன்படுத்தினால் கிருமி நாசினியாகவும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளிலிருந்து பற்களை பாதுகாக்கின்றது.